வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். வெளிப்படுத்தல் 12:11. மரணம் நேரிடுவதாய் இருந்தாலும் அதற்கு தப்பும்படி நீங்கள் ஜீவனை பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். இது மாதத்தில் வாக்குத்தத்தத்தை வாசிக்கலாம். ஏசாயா 27:3. கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்ளுவேன். ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால், நான் உங்களை சேதப்படுத்தாதபடி என்ன செய்வேன்? காத்துக்கொள்ளுவேன். அதை தொடர்ந்து ஆண்டவருடைய ஆவியானுடைய ஒத்தாசை கொண்டு நாம் தியானித்து வருகிறோம். அது எப்படி சுதந்திரிப்பது என்று சொன்னால், நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் மனிதனாய் பிறந்து பாடுபட்டு இரத்த சந்தி உயிரை கொடுத்து அவர் உலகத்தில் வாழ்ந்த நாட்களே அருமையிலே எல்லாவற்றிலும் ஜெயம் எடுத்தது போல தம்முடைய பாடு மனத்தின் மூலமாக, குறிப்பாக அவர் சிந்தின இரத்தத்தினாலே நமக்கு ஜெயத்தை சுதந்திரமாய் வைத்து அதன் மூலமாக நமக்கு பாதுகாப்பையும் நம்ம ஏது காரியமும் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் நம்மை பாதுகாத்து நடத்துகிறார் என்பதை நாம் தியானித்து வருகிறோம். ஆதி மனிதனை உருவாக்கும் பொழுது தேவன் தமது சாயலாக தமது ரூபத்தின்படி தம்மை போல உண்டாக்கினார். உண்டாக்குறது மாத்திரமல்லாமல் மனுஷனுக்கும் தெய்வத்துக்கும் இடையில் எந்த வித்தியாசம் வேறுபாடும் இல்லாதபடி மனுஷனை தெய்வத்தை போலவே உருவாக்கியிருந்தார். ஆனால் அவனோ தனக்கான வழிகளை தெரிந்து கொண்டு வலு சர்ப்பமாகிய சத்துருவுக்கு இடம் கொடுத்து அருமையிலே தேவனிடத்திலிருந்து தூரம் போய்விட்டான். இன்னும் சொல்லப்போனால் சேதப்படுத்தப்பட்டான். முதலாவது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, தேவனுடைய தோட்டத்தை விட்டு பாதுகாப்பெல்லாம் அவனை விட்டு என்னப்பட்டது? எடுக்கப்பட்டது. இதை திரும்ப மனுக்குலத்துக்கு கொடுக்கும்படியாக லூக்கா 19:10 சொன்னப்பட்டபடி இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே என்று சொன்ன வார்த்தையின்படி அவனுடைய சேதாரத்தை நான் கடந்த வார்த்தையில் சொல்லும் பொழுது பென்யமீனை சுட்டி காண்பித்தேன். தங்கத்தில் சேதாரத்தை பற்றி அவர் கேட்டீங்கன்னா கணக்கு சொல்லுவான்னு சொல்லி, அந்த சேதப்பட்ட நிலைமையிலிருந்து மனுஷனை தூக்கி எடுக்கவும், பாதுகாப்பற்ற நிலைமையிலே தேவனுக்கு தூரமானவளாய் துரோகியாய் பகையாய் போன அவனை மறுபடியும் திரும்பவும் தம்முடைய சிலுவை மரணத்தினாலே அவர் சிந்தின இரத்தத்தினாலே திரும்பவும் அவனை பாதுகாக்கவும் கர்த்தர் சித்தம் கொண்டார். அதற்காகவே இந்த உலகத்துக்கு வந்தார், பாடுபட்டார், குறிப்பாக இரத்த சிந்தி பலியானார். இரத்த சிந்தினதினாலும் பலியிடப்பட்டதினாலும் நமக்கு பாதுகாப்பும் அருமலே எந்த காரியமும் நம்மை சேதப்படுத்தாதபடி வேலி அடைக்கவும் அது ஆதாரமாக இருக்கு. அதை வைத்து ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தம் சிந்தப்பட்ட காரியத்தை நாம் தியானித்தோம். அல்லேலூயா. நான் கடந்த வாரத்தில் சில ஹோம்ஒர்க் மாதிரி சில வேத பகுதிகளை கொடுத்திருந்தேன். அருமையிலே 1 பேருக்கு நிருபத்தை சொல்லியிருந்தேன். அது மாத்திரமல்லாதபடி எபிரேயருக்கு நிருபத்திலையும் சொல்லியிருந்தேன். இப்பொழுது 1 பேருக்கு நிருபத்தை 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் வாசிக்கும்படியாக சொல்லியிருந்தேன். எத்தனை பேர் வாசித்தீர்களோ தெரியாது. இப்போ அதை கேட்டு எனக்கு சமயம் போக்க விரும்பவில்லை. 1:19 மட்டும் வாசிக்கலாம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படியா? குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. எத்தனை பேருக்கு தெரியும்? அல்லேலூயா. எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமென். என்ன ஆட்டுக்குட்டியா? குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே நீங்க என்ன செய்ய? மீட்கப்பட்டீர்கள். தொடர்ந்து கீழே வாசி பாருங்க. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகிதம் உள்ளவராய் இருக்க வேண்டும் என்று ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாய் இருக்கும்படி ஆவியினாலே சத்தியத்திற்குள் கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடு
ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே. போதும். இங்கே வாசிக்கிறோம் 23 வசன காரியம். அழிவுள்ள 19 வசனத்தை மறுபடியும் வாசிங்க. 19. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. இந்த அறிவு முதலாவது தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் வேணும். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் போல, நான் எபிரேயர் 9:22 வசனம் போற மாதிரி சொன்னேன், இரத்த சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை அப்படி சொல்லிட்டு போன வாரம் ஒரு 7 விதமான ஆசீர்வாதத்தை சொன்னேன். என்னென்ன ஞாபகம் இருக்குமா? பாவ மன்னிப்பு, சமாதானம், தேவ சமூகத்தில் பிரவேசித்தல், மனச்சாட்சி சுத்திகரிப்பு, சாபம் மாற்றப்படுதல், தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரிகளுமாக. அடுத்தபடியானது சொல்லுங்க, கடைசி ஒரு காரியம். அவ்வளவெல்லாம் நாங்கள் கேட்டிருந்தோன்னா எங்கே போயிருப்போம் பாஸ்டர். சாத்தானை இயேசுவின் ரத்தத்தினாலே என்ன செய்கிறோம்? ஜெயிக்கிறோம். அதுக்கு வெளிப்படுத்தல் 12:11, கொலோசியர் 2:14-15 உங்களுக்கு திருஷ்டாந்தமாக சொன்னேன். திரும்ப அதை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியதில்லை. இப்போ இங்கே பார்க்கிறோம், ஆமாம், குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக கிறிஸ்துவின் ரத்தத்தில் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டோம் என்று அறிந்திருக்கிறோம். அடுத்து ரோமருக்கு நிருபத்தில் வாசித்தோம் 3:26. ரோமர் 3:26 ஒருத்தரும் 5:9 ஒருத்தரும் வாசிக்கலாம். அவரையே ஏற்படுத்தினார். கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். ஆமென். எப்படியா? கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே, அவர் இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே. 1 பேர் 1:19 வாசித்தோம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே, விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே நிச்சயம் மீட்கப்பட்டோம். இப்போ இங்கே என்ன பார்க்கிறோம்? இங்கே என்ன பார்த்தோம்? வாசிக்கு 3:26 திரும்ப சத்தமா. இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே. அவருடைய இரத்தத்தை பற்றி விசுவாசத்தினாலே. இப்படி அநேக காரியத்தை சொல்லுகிறோம். 5 வாசிக்கிறோம், நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். இப்படி அநேக காரியத்தை நான் சொல்லி வருகிற பொழுது இன்றைக்கு அதை தொடர்ந்து நீதிமான்கள் ஆக்கப்பட்டது மாத்திரமல்ல, நாம் அவரோடு கூட இந்த பூமியிலே சர்வ சங்கமாக இருக்கிற சபையாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த சபைக்கு அருமலே சேதமும் வரக்கூடாது, பாதுகாப்பு இருக்கணும். அதைத்தான் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இப்போ அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 10வது அதிகாரம் 28வது வசனம். அவர்களை நோக்கி, அந்நிய ஜாதியானோட கலந்து அவனிடத்தில் போக்கு வரவாய் இருப்பது யூதனானவனுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். சாரி 20:28 நினைக்கிறேன். 20:28 பாருங்க. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணியாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாய் இருங்கள். என்ன வாசிக்கிறோமா? ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். ஆமென். நேற்றைக்கு போன வாரம் எபிரேயர் 9வது அதிகாரத்தை முழுமையாய் படித்து பாருங்கன்னு சொன்னேன். அங்கே படிச்சிருப்பீங்கன்னா, அந்நிய இரத்தத்தோடு அவர் பிரவேசியாமல் அருமல்லே சொந்த இரத்தத்தோடு கூட அவர் தம்மைத்தாமே பழுதற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டியாக என்ன செய்தாரே? ஒப்பு கொடுத்தார். அந்நிய இரத்தத்தோடு பிரவேசிப்பது மாத்திரமல்ல, அவரே பலியாகவும் அவரே பிரதான ஆசாரியராகவும் காணப்படுகிறார் பார்க்கிறோம். 9வது அதிகாரத்தில் படிச்சு பாருங்க. அருமலை 9வது அதிகாரத்தில் 23வது வசனம் முதல். ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாய் இருந்தது. பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே. அந்தப்படி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதாய் இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே
கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்திலே தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். பிரதான ஆசாரியன் அந்நிய இரத்தத்தோட வருஷந்தோறும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிறது போல அவர் அநேகம் தரம் தம்மை பலியிடும் படிக்கு பிரவேசிக்கவில்லை. அப்படி இருந்ததானால் உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேகம் தரம் பாடுபட வேண்டியதாய் இருக்குமே. அப்படி அல்ல, அவர் தம்மை தாமே பலியிடுகிறதுனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். Praise the Lord. இந்த வசனங்களை பார்க்கிறோம். 24ல் தேவனுடைய சமூகத்தில் நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார் அப்படி பார்க்கிறோம். 26ல் இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டால் பார்க்கிறோம். 28வது வசனம் வாசி பாருங்க. கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். ஆமென். அல்லேலூயா. நான் கடந்த வாரத்தில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கிடைத்த 7 விதமான ஆசீர்வாதங்களை பார்த்தேன். இன்றைக்கு நான் பார்க்க போகிறது என்ன சொன்னால், அவருடைய இரத்தத்தின் புண்ணியத்தினாலே பாவ மன்னிப்பு மாத்திரமல்ல, சாபம் மாற்றப்பட்டது மாத்திரமல்ல, தேவன் நமக்குள்ளே வந்தது மாத்திரமல்ல, மனச்சாட்சியில் சுத்திகரிக்கப்பட்டது மாத்திரமல்ல, அருமையிலே நாம் சாத்தானை ஜெயித்தது மாத்திரமல்ல, இந்த உலகத்தை விட்டு நித்தியத்தை சுதந்திரிக்கும்படியாக, அதை நித்தியத்தை நிரந்தரமாய் சுதந்திரிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து, நான் 1 பேருக்கு 1 வசனத்தில் வாசித்தது போல மாசற்ற குற்றமில்லாத ஆட்டுக்குட்டியாக நமக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்து பலியாக, ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தது மாத்திரமல்ல, தம்முடைய இரத்தத்தை என்ன செய்தார்? சிந்தினார். அதனால தான் அவருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். அல்லேலூயா. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம். இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம். இது என்ன செய்தது? இப்போ அந்த 1:19 திரும்ப வாத்துருங்க. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஆமென். அங்க வாசிக்கிறோம், ரொம்ப தெளிவா சொல்லுங்க. 2 வார்த்தை அங்க சொல்லப்பட்டிருக்குது. என்ன வார்த்தை? குற்றமில்லாத, அடுத்து மாசற்ற ஆட்டுக்குட்டியாய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே. குற்றமில்லாத, மாசற்ற, அடுத்து விலையேறப்பட்ட ரத்தம். இதனால நீங்கள் நான் நினைச்சப்பட்டிருக்கிறோம், மீட்கப்பட்டிருக்கிறோம். இதனாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். இதனால தேவனிடத்தில் அவர் நமக்குள்ளேயும் நாம் அவருக்குள்ளே வருகிற சிலாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு உலகத்தில் கடவுளுடைய அருளை பெற வேண்டும், அல்லது கடவுளுடைய சக்தியை பெற வேண்டும், கடவுளுடைய பூரண பலத்தை பெற வேண்டும் அப்படி சொல்லி மனிதர்கள் யார் யார் எந்தெந்த வழியெல்லாம் காட்டுகிறார்களோ அந்த வழியெல்லாம் போகிறத பார்க்கிறோம். உலகத்தில் பிரசங்கிக்கிற நானும் ஒரு காலத்தில் இந்த உலகத்தில் கடவுளுடைய பூரண சக்தியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தான் விபூதியும் கையும் கோயிலும் குடித்தனமாய் அலைந்து திரிந்தேன். ஆனால் எனக்குள்ளே கடவுள் வருவதை விட அருமையிலே கடவுளை தேடுகிற காலங்கள் அதிகமாய் போய்விட்டது. எங்கே இருக்கிறார் கடவுள்? எங்கே கண்டுபிடிக்கலாம்? யார் மூலமாக இந்த கடவுளை தெரிந்து கொள்ளலாம்? எப்படி? இப்படி தடுமாறி கடைசியாக முடிவு என்னன்னா, அப்படி ஒரு கடவுள் இல்லவே இல்லை, இதை தேடுவது வீண்தான், நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து போவதுதான் மேல் என்று சொல்லுகிற முடிவுக்கு வந்த எனக்கு தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்வது போல அகால பிறவியான எனக்கும் தரிசனமான நான் ஒருவன் இருக்கிறேன், நான் மெய்யான தெய்வம், நான் உனக்காக பாடுபட்டு இருக்கிறேன், உனக்காக மாசற்ற விலையேறப்பட்ட குற்றமில்லாத இரத்தத்தை சிந்திருக்கிறேன், உனக்காக நான் பலியாயிருக்கிறேன், இப்படி சொல்லுகிறேன், உனக்காக நான் செத்து இருக்கிறேன். நீ சாக வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை வாழ வைக்கும்படியாக நான் உயிரை கொடுத்திருக்கிறேன். வேதத்தில் வாசிக்கிற யோவான் 10:10 திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வந்திருக்கிறான் அன்றி வேறொன்றுக்கு வரான். நானோ, அவர் சொல்றார், நானோ அவனுக்கு அவைகளுக்கு ஜீவன் உயிர் கொடுக்கவும் பரிபூர்ணப்படவும் வந்தேன். நம்ம வெளிப்படுத்தல் 12:11 வாசித்தோம்னா அங்க அந்த வார்த்தை வாசிக்க முடியும். வாசி பாருங்களேன், வெளிப்படுத்தல் 12:11 மரணம் நேரிடுதா இருந்தாலும், நன்றாய் பாருங்க,
மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும், உயிரே போறதா இருந்தாலும், அதற்கு தப்பும்படி, அந்த உயிர் போறதுக்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல், உயிரையும் பாராமல், ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்திலே மனுக்குலத்தை வாழ வைக்கும்படியாக உயிரை கொடுக்கவும், அந்த உயிர் பரிபூர்ணப்படவும், இந்த உலகத்தில் நீங்கள் சந்தோஷமா சமாதானமா, நம்ம கடந்த வாரத்தில் பார்த்த அந்த 7 விதமான ஆசீர்வாதங்களை பெற்று ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை, அவனை ஜெயித்தார்கள் என்று சொல்கிற வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து அவர்கள் இந்த உலகத்தில் உயிரோடு இருப்பது மாத்திரமல்ல, ஜீவனை கொடுக்கவும், அந்த ஜீவன் அது எங்க? பரலோகத்தில். ரோமர் 6:22-23 வாசிக்கிறோம். ரோமர் 6:22-23 அதை வாசிக்கிறோம். வாசித்து பாருங்களேன். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு, இப்பொழுது நீங்கள் பாவங்களினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும். இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ்கிறது உங்களுக்கு கிடைக்கும் பலன். முடிவோ நித்திய ஜீவன். முடிவோ எனது? நித்திய ஜீவன். எட்டர்னல் லைஃப். நித்தியமாக அவரோடு கூட தெய்வத்தோடு தெய்வமாய் வாழ்கிற வாழ்க்கை. கடந்த நாட்கள் நான் பிரசங்கித்தேன். அவர் உங்களுக்குள்ளும் நீங்கள் அவருக்குள்ளும் இந்த உலகத்தில் வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அதைத்தான் பவுல் சொல்றார். இந்த மண்பாண்டத்தில் மகிமையின் தெய்வத்தை பெற்றிருப்பது மகாபரிய பாக்கியம், சுலாக்கியம். வானமுடைய சிம்மாசனம், பூமியுடைய பாதபடி உட்கார்ந்து இருக்கிறதே வானமும் பூமியும். அவர் எழும்பி நின்றால் எப்பேற்பட்ட தெய்வம்! அப்பேற்பட்ட தெய்வம் இந்த உள்ளங்கை இருதயமாக இருக்கிற உங்களுக்குள்ள எனக்குள்ளே அவர் வந்திருப்பது நமக்கு கிடைத்த மகாபரிய சுலாக்கியம். அதுதான் சொல்லப்படுது, கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. அவரை சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. அருமையிலே ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? இந்த உலகத்தில் இயேசுவை சொந்த தெய்வமாக உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறது என்பது எந்த மனுஷனுக்கு கிடைக்கக்கூடாத மிகப்பெரிய பாக்கியம். கோடீஸ்வரனுக்கோ, அறிவாளிக்கோ, ஞானிக்கோ, சாதனையாளருக்கோ, பெரிய விவேகிக்கோ, நிபுணருக்கோ யாருக்கு கிடைக்கக்கூடாத மிகப்பெரிய பாக்கியம் வானத்தையும் அண்ட சராசரத்தையும் உண்டாக்கின அகிலாண்ட நாதராயிருக்கிற இயேசுவை உள்ளத்தில் பெற்றுக்கொள்வது மிகப்பெரிய பாக்கியம். இது நமக்கு உயிரை கொடுத்து நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார். இந்த ரோமர் 10:10 பிற்பது என்ன சொல்கிறது? நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்க. இப்போ ஜீவனை உண்டாக்கி இருக்கிறார் அவர் உங்களுக்குள்ள, நீங்கள் அவருக்குள்ள இருக்கிற அனுபவம் இந்த உலக வாழ்க்கையில். அடுத்தபடி அந்த ஜீவன் என்ன செய்வான்? பரிபூர்ணப்படவும் வந்தேன். அதுதான் நித்திய ஜீவன். அடுத்த வருஷம் வாசி பாருங்க. நானே நல்ல மேய்ப்பன். ரோமர் 6:23. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஆமென். நித்திய ஜீவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அதான் பரலோகம். அதான் தேவனோடு கூட நித்தியமாக அருமையிலே வாழுகிற ஒரு வாழ்க்கை. இந்த உலகத்தில் 50 வருஷம், 60 வருஷம், 40 வருஷம், 80 வருஷம், 70 வருஷம், ஒருவேளை 100, 102, 110, அதுக்கு மேலெல்லாம் வாழ்கிறவங்க அருமையிலே பிணம் போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த வாழ்க்கை அற்பகால வாழ்க்கை. ஆனால் நித்தியமாக வாழப்போகிற வாழ்க்கைக்கு உங்களை பாதுகாக்கவும், எதுவும் அந்த வாழ்க்கைக்கு உங்களை சேதப்படுத்தாதபடி காக்கவுமே இயேசு இந்த உலகத்தில் பாடுபட்டார், இரத்த சிந்தினார், உயிரை கொடுத்தார். அல்லேலூயா. அதனால நீங்கள் நானும் சாதாரணமானவர்கள் அல்ல. போன வாரம் சொன்னேன், அவருடைய இரத்தத்தினாலே நாம் வெளிப்படுத்தல் 5:9-10 வாசித்தோம். ராஜாக்களும் ஆசாரியர்களுமாயிருக்கிற மிகப்பெரிய பாக்கியத்தை நம்ம செஞ்சிருக்கிறோம், பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஒரு மனுஷன் கெட்டு போவதை விரும்பாத தெய்வம், ஒரு மனுஷனை தள்ளாத தெய்வம். ஆதியாகம புஸ்தகத்தில் ஆதாமும் ஏவாளும் 2 ஆட்டுக்குட்டியை சொல்லிட்டு அதுக்கப்புறம் காரியத்துக்கு போகிறேன். ஆதாமும் ஏவாளும் அருமையிலே தேவனுடைய திட்டத்துக்கு எதிராய் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்த பொழுது அவர்களை அப்படியே தள்ளிவிடவில்லை. அவர்களையும் மறுபடியும் மீட்டுக்கொள்ளவும், மறுபடியும் அவர்களை தம்மிடத்திலே சேர்த்து கொள்ளவும் அவர் சித்தமுள்ளவராக இருந்தபடினால அருமையிலே முதல் ஆட்டுக்குட்டி எங்கே அடிக்கப்பட்டது தெரியுமா? ஏதேனில் அடிக்கப்பட்டது. எதுக்காக?
அவர்களை குறித்து வாசிக்கிறோம். தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து என்ன செய்தார்களாம்? தோட்டத்திலே தேவனுக்கு பயந்து ஒளித்து கொண்டிருந்தார்கள். ஒளித்து கொண்டிருந்த அவர்களை, அவருடைய நிர்வாணத்தை மாற்றி அவர்களை வெளிப்படுத்தும்படியாக தேவன் விரும்பி அங்கே முதலாவது ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. 3 அதிகாரம் 21 வசனத்தில் வாசித்தீர்களான தெரியும். தேவனாய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். பாத்தீங்களா? தோல் உடை எப்படி வந்திருக்கும்? தோல் உடை எப்படி வந்துச்சு? அங்க ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. அங்கேயும் அவர்களுக்கு ரத்தம் சிந்தப்பட்டது. அவருடைய அவமானத்தை நிர்மாணத்தை மாற்றி பயந்து ஒளித்து கொண்டிருந்த அவர்களை வெளிப்பட பண்ணினார் ஆண்டவர். அல்லேலூயா. இன்னொரு ஆட்டுக்குட்டி ஆதியாகம புத்தகத்தில் அடிக்கப்பட்டது. எங்க? இவங்க மீறி போனவங்க, அருமையிலே அவமானப்பட்டவங்க, நிர்வாணம் என்று அறிந்து பயந்து தோட்டத்தில் ஒழிச்சுக்கிட்டு இருந்தவங்களை வெளிப்பட பண்ணும்படி இவங்களையும் மன்னித்து கொண்டு வரும்படி ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. 2வது ஒரு ஆட்டுக்குட்டி எங்க அடிக்கப்பட்டது? யோவேல்யா. ஆபிரகாம். பாருங்க, பரவாயில்லையே, நல்ல வேதத்தில் தெளிவாக தான் இருக்கிறீங்க. அப்போ பிரைஸ் தி லார்ட். ஈசாக்குக்காக, ஆபிரகாம்னு சொல்லக்கூடாது, யாருக்காக? ஈசாக்குக்காக ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. ஆதியாகமம் 22 அதிகாரத்தில் 7 வசனம் முதல் 13 வசனம் வரைக்கும் கொஞ்சம் வாசிங்களேன். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். போதும், நீங்க குறித்து கொள்ளுங்க, வீட்டில் போய் படித்து கொள்ளுங்க. இப்போ இங்கே ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. அங்கேயும் ஒரு ஆட்டுக்குட்டி மீறி போனவனுக்காக, பாவம் செய்தவனுக்காக, விலகி போனவனுக்காக, அருமையிலே அவன் நிர்வாணி என்று சொல்லி அறிந்து என்ன செய்தான்? பயந்து ஒழித்து கொண்டுதான் 3 காரியம் வாசிக்கிறது. பெரிய மெசேஜ். அதை மாற்றும்படி ஒரு ஆட்டுக்குட்டி அடித்தார். நம்முடைய ஆண்டவர் அன்புள்ளவர் என்பதற்காக சொல்லுகிறேன். இரக்கமுள்ளவர், கிருபையுள்ளவர், தயவுள்ளவர், நீடிய சாந்தமுள்ளவர், உன்னையும் தன்னுடைய உருக்கமான இரக்கத்தினால் நினைச்சுகிறவர், சேர்த்து கொள்ளுகிற ஆண்டவர். அப்பவும் அவன் இது பண்ணார். இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே எப்படி அடிக்கப்பட்டதுன்னு சொன்னால், அருமையிலே அந்த ஆபிரகாம் ஈசாக்கை வெட்டும்படியாக கையை ஓங்குறான். அருவாளை ஓங்கும் போது ஒரு சத்தம் கேட்குறது. என்ன சத்தம் கேட்டுச்சு? அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே, ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. இப்போ இங்கே எதுக்காக ஆடு ஆயத்தம் பண்ணப்பட்டது? ஒரு ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினாலே நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. அங்கே ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட விதத்தை பார்க்கிறோம். இங்கே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி தன்னை பூரணமாய் அர்ப்பணித்த அர்ப்பணிப்புக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. அவன் சொன்ன விசுவாசத்தோடு கூட தன் மகனிடத்துல தேவனுடைய பருவத்தில் என்ன செய்யும்? பார்த்து கொள்ளும். இப்போ நான் சொல்லுகிறேன், இங்கே ஏகசுதன் என்று பாராமல் அப்படின்னா இதான் மிகப்பெரிய அர்ப்பணிப்பு. உங்களுக்குன்னு ஒன்று இருக்கும். அல்லேலூயா. உங்கள் பிழைப்புக்குன்னு இந்த 2 காசு போட்டால் பாருங்க, காணிக்கப்பட்டீங்களே, அவளை இயேசுவானவர். சில நேரம் நம்ம நினைக்கிறோம், நம்ம கொடுக்குற காணிக்கை யாருக்குமே தெரியாது அப்படி சொல்லி. நான் தசமபாகத்தை எப்படி கொடுக்குறேன்? நீங்கள் அப்போஸ்தலர் படித்து பார்த்தீங்கன்னா, அருமையிலே அங்கே ஒரு பங்கை ஒழிச்சு வச்சுட்டு ஒரு பங்கு கொடுத்து இவ்வளோதான் சொன்ன கதையெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய ஒவ்வொரு அசைவையும் கவனிக்கிறவர், அர்ப்பணிப்பை கவனிக்கிறவர், ஒப்பு கொடுத்தலை கவனிக்கிறவர், நம்ம கொடுக்குற காணிக்கையும் கவனிக்கிற தேவன். காணிக்கப்பட்டிய எல்லாரும் காணிக்க போடும் பொழுது இயேசு என்ன செய்தாராம்? காணிக்கப்பட்டியில் போடுற காணிக்கையை பார்த்துக்கிட்டே இருந்தார். யார் எவ்வளோ போடுறாங்க, இதெல்லாம் எதுக்கு எழுதப்பட்டிருக்குன்னு சொன்னால், இன்றைக்கு உங்களுடைய செய்களை கிரிகளை அவர் கவனிக்கிற தேவனாக இருக்கிறார்.
அப்போ ஒரு ஏழை விதவை எவ்வளோ போட்டா? அதே இடத்துல 200 பணம் போட்டவங்களாம் இருக்கிறாங்க, 2000 போட்டவங்க இருப்பாங்க, அதை விட கூட போட்டவங்க இருப்பாங்க. ஆனால் அவர் சொன்னார், நீங்கள் எல்லாரும் காட்டிலும் இவள் தான் அதிகமாக போட்டாள். எப்படி சொல்கிறாரு? எல்லாரும் தங்களுக்கு வச்சுட்டு ஒரு பங்கை ஒதுக்கி போட்டாங்க, இவளோ என்ன செஞ்சா? தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்த எல்லாவற்றையும் போட்டு விட்டாள். அதனால் எல்லாரும் பார்க்கலும் இவருடைய அர்ப்பணிப்பு தான் பெருசுன்னு சொன்னார். அதே மாதிரி தீர்க்கதரிசி விதவெட்டு 2 விறகு பறக்கி 2 அடை சுட்டு 2 பேர் சாப்பிட்டுட்டு தாய்மானு சாப்பிட்டு சாக வருவாங்க. அவங்ககிட்ட சொல்லுவார், என்னப்பா இருக்குது, தண்ணி கொண்டு வாப்பார். தண்ணி கொண்டு வரும்போது ஒரு அடை கொண்டு வா. அப்போ அவன் சொல்லுவான், அவன் நிலைமையெல்லாம் சொல்லுவான், நாங்கள் சாப்பிட்டுட்டு என்ன செய்ய போகிறோம்? சாக போகிறோம். பரவாயில்ல, நீ செத்தாச்சா, நீ என்ன செய். என்ன கல்மனசு பாருங்க. நீ செத்தா என்ன பிழைச்சானே அது எனக்கு தேவையில்லை, நீ போய் முதல்ல என்ன செய். ஆமாம், நம்ம அக்கா மாருக அம்மா மார்கிட்ட கேட்டிருந்தா என்ன சொல்லுவீங்க? பாட்ஸுக்கு இருக்கிறது திமுறை பாரு அப்படின்னு பேசுவோம்ல. அவன் என்ன செஞ்சா? ஒன்றுமே சொல்லாமல் போய், நான் கூட இப்படி நினைக்கிறேன், இருக்கிற மாவுலே அதிக வெயிட்டாக சுட்டுட்டு வந்தான். லேலூயா, சுட்டுட்டு வந்து கொடுத்தான். அங்கே என்ன வாசிக்கிற? அதுக்கப்புறம் பஞ்சகால தீர் மட்டும் மாவும் குறையலை, எண்ணெயும் குறையலை. அதுக்கப்புறம் அவன் விறகு பறக்க வரல. அப்போ என்ன குறையலை? விறகும் குறையலை. இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியல. மாவு குறையலை, எண்ணெய் குறையலை, விறகும் குறையலை. இஸ்ரேல் ஜனங்கள் யாத்திரையில் அப்படி தான் பார்த்தீங்கன்னா, அருமனையில் சின்ன பையன்லேருந்து பெரிய ஆள் வரைக்கும் ஆரம்பித்தாங்க. 40 வருஷம் சின்ன சட்டை, சின்ன செருப்பு, நம்ம ஈவனுக்கு போட்டிருக்க மாதிரி சின்ன செருப்பு, சின்ன சட்டை போட்டு வருவாங்க. அவன் 40 வயசு ஆகும்போது அந்த செருப்பு என்ன செஞ்சுருக்குது? பைபிளில் அப்படி எழுதலை, வளர்ந்ததுன்னு. பைபிளில் எப்படி எழுதியிருக்குன்னா, அது தேயவும் இல்லை, பழமையாக போகவும் இல்லை, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. தேயவும் இல்லை, பழமையாக போகவும் இல்லை. அதே சின்ன பையனுக்கு போட்டது 40 வயசு ஆளுக்கு போட முடியுமா? அப்போ என்ன செய்திருக்குது? நிறைய ரகசியங்கள் வேதத்தில் இருக்குது. நீங்கள் நினைக்கிறீங்க சின்ன சின்ன காரியத்தெல்லாம் இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் செருப்பை வளர பண்ண ஆண்டவர் உங்கள் பிள்ளைய வளர பண்ண மாட்டாரா? அல்லேலூயா. வஸ்திரத்தை வளர பண்ண ஆண்டவர் நம்மளை மறந்துடுவாரா? அதுதான் ஆபிரகாம் தாத்தா சொன்னார். என்ன செய்யப்படும்? தேவ பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். அதை சேதப்படாம பாதுகாத்த ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய தொழிலையும் வேலையும் படிப்பையும் உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா சூழ்நிலையும் அவர் பார்ப்பாரா? பார்க்க மாட்டாரா? பார்த்து கொள்ளுகிற தேவன். அல்லேலூயா. அப்படி பார்த்து பராமரித்து நடத்துகிற கர்த்தர். 2வது ஆட்டுக்குட்டி அருமலே தனக்குள்ள எல்லாவற்றையும், அவனுக்கு இருந்தது யாரு? ஒரே ஈசாக்கு தான். இனி குழந்தை பிறக்கிறதுக்கு என்ன கிடையாது, வாய்ப்பே கிடையாது. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்துச்சா? ஆபிரகாமுக்கு பிறந்துச்சா? இல்லை. அப்போ அந்த ஒரு மகனை பலிட்டு இருந்தா அவ்வளோதான், சாப்டர் முடிச்சு. அது அவருக்கு தெரியும். ஆனாலும் ஏகசுதன் என்று பாராமல் அதை பலியிடப்படுதல். இயேசுவின் ரத்தம் மாத்திரமல்ல, பலியிடப்பட்டதுனால தான் ரத்தம் சிந்தப்பட்டது. அர்ப்பணிப்பு, பூரண அர்ப்பணிப்பு. அப்போ அங்கே அவர் சொல்றது பாருங்க, தேவதூதன் ஆபிரகாமே பிள்ளையாண்டர் மேல் உன் கையை போடாதே என்று சொல்லிட்டு அங்க சொல்றாரு, உன் புத்திரன் என்று. உன் புத்திரன், ஏன் மகன். சில ஆளுக்கு அப்படிதான், ஏன் நான் எனக்கு அப்படி சொல்லுவாங்கள்ல. அதுதான் அங்கே 2 வார்த்தை சொல்லப்படுகிறது. உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும். ஒரே பிள்ளைதான் வேற இல்லை என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ இப்பொழுது தேவனுக்கு பயப்படுவர் என்று அறிந்திருக்கிறேன். அதுக்கு பின்னாடி நீ வீட்டில் போய் படிச்சு பாருங்க. அதனால உன்னை நான் என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். அவருடைய ஆசீர்வாதத்தின் பட்டியலை படிச்சீங்கன்னா ரொம்ப காரியம் படிக்க முடியும். அல்லேலூயா. அப்போ அந்த அர்ப்பணிப்பு முக்கியம். தேவனுக்காக உங்களை கர்த்தருக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கும். இப்போ வெளிப்படுத்தல் 12:11 தான் இன்னைக்கு எனக்கு காரியம். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தம் என்கிற விஷயத்தில் அங்கே பிசாசு எப்படி ஜெயித்தார்களாம்? ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். உங்களுக்கு பாதுகாப்பு, ஜெயமும், விருத்தியும், ஆசீர்வாத, விடுதலையும் எங்கே இருக்குன்னு சொன்னால், அங்கே
ஆதியாம் வருஷத்தில் முதலாவது தேவன் இரக்கம் வைத்து ஒரு ஆட்டுக்குட்டி அடித்தார். ஆதியாமம் 22 ஆபிரகாமுடைய அர்ப்பணிப்பையும் ஒப்பு கொடுத்தலையும் தேவனுக்கு பயந்த பயத்தையும் கீழ்ப்படிதலையும் கர்த்தருடைய வார்த்தைக்கு பார்த்து அவனுக்காக ஒரு ஆட்டுக்குட்டியை தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். அல்லேலூயா. அதனால கர்த்தர் ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அது மனுஷனுடைய இதயத்திலே தோன்றவும் இல்லை. எண்ணாத, நினையாத, எதிர்பாராத பெரிய 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 காரியத்தை கர்த்தர் வாழ்க்கையில் செய்ய போற. எப்போ? அர்ப்பணிக்கப்படும். உன் புத்திரன் உனக்குரியது, இது எனக்கு அப்படின்னு நினைக்காம இது கர்த்தருக்கு, அடுத்து இது ஒன்று தான் என் பிழப்புக்கு, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்காம கர்த்தர் சொல்றாரு. அப்படி வார்த்தைக்கு அப்படியே பயந்து கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்ததுனால கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அடுத்தபடியாக மூன்றாவது ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. எங்க? யோசேப்புக்கு அடிக்கப்பட்டுச்சா? யோசேப்புக்கு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். அடுத்தபடி நான் இப்போ மூன்றாவது சொல்றது, யாத்திராம புஸ்தகத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஒரு ஆட்டுக்குட்டி அடித்தார். யாத்திராம புஸ்தகத்தில் அருமையிலே வருகிற 12வது அதிகாரத்தில் 1வது வசனம் முதல் வாசிக்கிறோம். அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை அருமையிலே எகிப்து தேசத்தில் அடிமைப்பட்டு கிடக்கிற அவர்களை விடுதலை ஆக்கும்படியாக மோசே அங்கே ஒரு பெரிய காரியத்தை செய்கிறார். செய்யும் பொழுது பார்வடத்தில் போவான், காரியத்தை சொல்லுவான், அவன் உடனே சரிப்பா அப்படின்னு அனுப்பிடுவான். பிரைஸ் தி லார்ட். அனுப்பிட்ட பிற்பாடு அங்கே பார்த்தீங்கன்னா பார்வோன் விட மாட்டான். எத்தனை தடவை அப்படி ஏமாத்தினான்? 9 தடவை ஏமாத்துறான். 9 தடவை ஏமாற்றியும் அதுக்கப்புறமா கத்தளத்தில் போய் அவன் விசாரிக்கிறான். ஆண்டவரே இது என்ன அப்படி சொல்லும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். அதை அவன் இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் என்ன செய்கிறான்? இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் கூட்டி சொல்லுகிறான். அந்த ஆட்டுக்குட்டிக்கு தான் என்ன பேரான்? பஸ்கா ஆட்டுக்குட்டின்னு பார்க்கிறோம். அல்லேலூயா. அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி எப்படி அடிக்கணும், எப்படி என்ன செய்யணும் அப்படிங்கிற விதமெல்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. யாத்திரா புஸ்தகம் 12வது அதிகாரத்தில் போய் 1ஆம் வசனம் முதல் நீங்கள் படித்து கொள்ளலாம். படித்து கொள்ளும் பொழுது அங்கே என்ன பார்க்குறோம்? பஸ்கா ஆட்டுக்குட்டி அடித்து, இப்போ என்னுடைய காரியத்துக்கு மாத்திரம் வருகிறேன், நீங்கள் சங்கார தூதன் வருவான் நடுராத்திரில். அப்போ சங்கார தூதனுடைய சங்காரத்துக்கு தப்பும்படி, தப்பி பிழைக்கும்படிக்கும், நீங்கள் பாதுகாக்கப்படும்படிக்கும், உங்கள் குடும்பத்தில் யாரும் சேதப்படுத்தப்படாதபடிக்கு, மீட்கப்படும்படிக்கு நீங்கள் ஒன்று செய்யணும். பழுதற்ற ஆட்டுக்குட்டியை பிடித்து, குடும்பத்துக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அடித்து அதனுடைய இரத்தத்தை என்ன செய்யணும்? நிலைக்கால்களிலையும் ஜன்னல் கதவுகளிலும் பூச வேண்டும். அப்பொழுது சங்கார தூதன் வருவான். சங்கார தூதன் வரும் பொழுது ரத்தம் பூசப்பட்ட வாசலை விட்டு என்ன செய்வான்? கடந்து போ. அதை மட்டும் வாசிங்க. 9வது வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த ரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாய் இருக்க கடவுது. அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக. அதை உங்கள் தலைமுறை தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசரிக்க கடவீர்கள். புளிப்பில்லாத அப்பத்தை 7 நாளளவும் புசிக்க கடவீர்கள். 9வது வசனம் வாசிங்க. பச்சையாயும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதாயும் அல்ல, அதன் தலையையும் அதன் தொடைகளையும் அதற்குள்ள யாவையும் ஏகமாய் நெருப்பினால் சுட்டதாய் அதை புசிப்பீர்களாக. அதிலே ஒன்றையும் விடியற்காலம் மட்டும் மீதியாக வைக்காமல், விடியற்காலம் மட்டும் அதிலே மீதியாயிருக்கிறதை அக்கினியால் சுட்டிருப்பீர்களாக. அதை புசிக்க வேண்டிய விதமாவது, 7வது வசனம், அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் 2லும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு. இப்போ 12வது வசனம்,
அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேராய் இருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராது இருக்கும். ஏழாம் வருஷத்துல என்ன வாசிக்கிறோம்? அதன் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்க வீட்டு வாசல் நிலைக்கால்கள் ரெண்டிலும் நிலையில் மேற்சட்டத்திலும் தெளித்து. அல்லேலூயா. இது பழைய ஏற்பாட்டிலே பலிகள் செலுத்துகிற சரித்திரத்தை படித்து பார்த்தீங்கன்னா, ஆசாரியன் பலியை செலுத்தி பலியின் ரத்தத்தை பலிபீடத்தின் மேல் என்ன செய்வான்? தெளித்து, தேவன் உங்களுக்கு சமாதானத்தை ஆசீர்வாதத்தை கட்டிடுவாராக, இஸ்ரவேலின் தேவன் உங்கள் மேல் கடாட்சமாயிருப்பாராக என்று ஆசீர்வதித்து அனுப்புவது வழக்கம். இப்போ இங்கே என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த வீட்டின் நிலை சட்டத்திலும் ஜன்னல் சட்டத்திலும் அங்கே என்ன செய்ய வேண்டுமா? அதை மேற்சட்டத்திலும் தெளித்து பூச வேண்டும். 12 வருஷத்தில் வரும் பொழுது அந்த ராத்திரியிலே எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற்பெறாயிருக்கிறவர்கள் எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர். அல்லேலூயா. உலகத்தில் நீங்களும் நானும் சேதப்படுத்தாதபடி பாதுகாக்கப்படுவோம், ஜெயம் பெறவும் ஆசீர்வதிக்கப்படவும் இந்த காரியம் நமக்குள்ள நிறைவேறி இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்போ இந்த காரியத்தில் அடுத்த வருஷத்து 13 வாசிக்கிறோம். 13 கடைசி பகுதி. அங்கே எல்லாம் அழிக்கப்படும், அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். பிரைஸ் தி லார்ட். அப்படி தேவன் உங்களை பாதுகாப்பார் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காரியத்தை நாம் அறிந்திருக்கிறோம், தெரிந்திருக்கிறோம். இது பழைய ஏற்பாடு. இதில் நமக்கு என்ன என்று சொல்லி யோசிக்கலாம். கடந்த வார்த்தையில் சொன்ன இயேசு கிறிஸ்து ரத்தம் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்முடைய பாவங்களை அறிக்கட்டா பாவத்தை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்ம என்ன செய்வார்? சுத்திகரிப்பார் அப்படின்னு பார்க்கிறோம். அவர் ரத்தம் சிந்துதல் மூலமாக நம்மோடு கூட அருமையிலே நம்முடைய அர்ப்பணிப்பும் ஒப்பு கொடுத்தலும். இப்போ இவர்கள் சொன்னார்கள், மோசே சொன்னான், இஸ்ரவேலர்கள் எல்லாரும் கேட்டார்கள். கேட்ட அத்தனை பேரும் மோசையின் வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து, பஸ்கா என்பது ஒரு உடன்படிக்கைக்கு அடையாளம். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், இஸ்ரவேலர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய ஜனம் என்பதை வெளிப்படுத்துகிற ஒரு உடன்படிக்கையின் காரியம்தான் பஸ்கா ஆட்டுக்குட்டியும் பஸ்கா அனுசரித்தலும். அப்படி உடன்படிக்கைக்கு அடையாளமாகத்தான் அதை இரத்தத்தை பூசினார்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் ஏசாயா 8:18 வாசிக்கிறோம். இந்த உலகத்தில் அற்புதங்களும் அடையாளங்களுமாக இருக்கிற வாசித்து பாருங்களேன். ஏசாயா 8:18. இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாய் இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். ஆமென். என்ன வாசிகள்? நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாய் இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். அப்போ அன்றைக்கு அவர்கள் அப்போ சங்காரத்தூதன் வரும் பொழுது எகிப்தில் இருக்கிற சகல, அதாவது சாதாரண மனுஷன் முதல் ராஜ அரவணை வரைக்கும் இருக்கிற எல்லாருடைய தலைப்பிள்ளைகளும் என்ன செய்யப்படுகிறது? சங்கரிக்கப்படுகிறது. தலைப்பிள்ளை சங்காரம் தேசம் முழுவதும், இந்தியா முழுவதும் அப்படி நடந்தால் எப்படி இருக்கும்? கொள்ளை நோய் வந்துச்சு பாருங்க. என்ன வந்துச்சு? அது இந்தியாவோட நிற்கலை, எங்கெல்லாம் உலகம் முழுவதும் அந்த கொரோனாவை பார்த்து இது எப்படி நம்ம ஒருவேளை திருநெல்வேலியில் தான் இருந்துச்சு, மதுரையில் தான் இருந்துச்சு, திருச்சியில் தான் இருந்துச்சு, செங்கோட்டையில் தான் இருந்துச்சு அப்படின்னா கேள்விப்படுவோம் சில வியாதிகளை. ஆனால் இந்த வியாதி எங்கே? உலகம் முழுவதும் கொத்து கொத்தா செத்தான். இதவே நம்ம பார்த்து நம்மளால் ஜீர்ணிக்க முடியலை. அன்றைக்கு எகிப்து தேசம் முழுமையும் தலைப்பிள்ளைகள் முழுவதும் சங்கரிக்கப்பட்டு திடீர்னு நடு ராத்திரியில் செத்து போகுது. அது எப்படி இருந்திருக்கும்? அது யாரால் சகிக்க முடியும்? யாரால் பொறுக்க முடியும்? ஆனால் அந்த நாட்களில்
ஒரு பஸ்கா ஆடு அடிக்கப்பட்டது. அடிக்கப்பட்டு ஒரு உடன்படிக்கை பண்ணினார்கள். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள். நாங்கள் யாரு? தேவனுடைய பிள்ளைகள், இஸ்ரேல், தேவனுடைய ஜனம். நாங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனை உடையவர்கள் என்கிற உடன்படிக்கைக்கு அடையாளமாக ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு இரத்தம் நிலைக்கால்களிலும் ஜன்னல் சட்டங்களிலும் பூசப்பட்டது. சங்கார தூதன் எல்லா வீடுகளிலும் வரும். இப்போ உங்களை வச்சுக்கிடுவோமே, நீங்கள் விசுவாசியாக இருக்கிறீங்க, ஒரு தெருவில் ஒரு குடும்பம் விசுவாசியாக இருக்கிறீங்க, 2 குடும்பம் இருக்கீங்க, 4 குடும்பம் இருக்கீங்க. கிட்டத்தட்ட அந்த தெருவில் ஒரு 50 குடும்பம் இருக்குது. 50 குடும்பம் யாராக இருக்கிறாங்க? ஆண்டவரை அறியாத ஜனங்களாக இருக்கிறாங்க. அப்போ இப்படி சங்கார தூதன் வர்றான். நீங்கள் 4 வீடோ 3 வீடோ இருக்கிறீங்க. 3 வீட்டில் ஒன்றுமே நடக்கலை, ஒரு சேதமும் ஆகலை, பாதுகாப்பாக இருக்கீங்க. மிச்சம் 37 வீட்டில் தலைப்பிள்ளை செத்து போச்சுன்னா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? உங்களுக்கே பயங்கரமாக இறக்கமாக இருக்கும். ஐயையோ ஐயையோ, சுகந்தி மாதிரி ஆளுகளாம் ஓடி போய் ஐயையோ அக்காக்கா இப்படியா செத்து போச்சா, நாங்கள் அதுக்கு தான் அன்னைக்கெல்லாம் சொன்னோக்கா அப்படின்னு சொல்லாமல் அதுக்கு பரிதாபப்பட்டு அதுக்காக என்னென்னமோ பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் அது கொடூரமான காரியம். அந்த நிலைமையில் இவர்கள் குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. ஒரு சேதம் என்ன செய்யல. இவங்க வளர்க்குற ஆடு மாடு கோழி குஞ்சு முதற்கொண்டு சுகமாக இருக்குது. ஆனால் அந்த ரத்தம் பூசப்படாத பஸ்கா உடன்படிக்கைக்கு உட்படாத குடும்பங்களில் தலைப்பிள்ளை சங்காரம் பயங்கரமாய் நடக்குது. அதை பார்த்த பொழுது மகாபரி அதிர்ச்சியும் அருமலே கூக்குரலும் தான் இருந்திருக்கும். அந்த நிலைமையில் காரியம் என்ன அப்படின்னா, பஸ்காவுக்கு தங்களை அர்ப்பணித்தவர்கள் மோசே கர்த்தரிடத்தில் விசாரித்து கர்த்தர் சொன்னபடி தன் ஜனங்களுக்கு சொன்னான். சொன்னதை கேட்டு அருமலை கீழ்ப்படிந்தார்கள். ஆபிரகாமை இப்போ பார்ப்போம். ஏக சுதனென்றும் தன் புத்திரனென்று பாராமல் தேவனுக்கு பயந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததினால அவனுக்காக ஒரு பரிகாரம் உண்டாக்க திருகு கொம்புள்ள ஆட்டை தேவன் ஆயத்தப்படுத்தினார். அல்லேலூயா. அதே போல இன்றைக்கு நீங்களும் நானும் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாடு வெளியேறப்பட்ட இரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிறோம் என்றால் நிச்சயமாய் உலகத்தில் வருகிற எல்லா கேடுபாடுகளுக்கும் எல்லா விதமான நாச மோசத்துக்கும் விலக்கி தப்பு வைக்கப்படுவோம். ஒன்று. அடுத்து இயேசு வருகிற நாளில் அவர்கள் அன்றைக்கு ஒரு பெரிய அதிர்வு நடக்கும். ரகசிய வருகையில் பஸ்ஸில் போகிறவங்க, ட்ரெயினில் போகிறவங்க, பிளேனில் போகிறவங்க, 2 வீலரில் போகிறவங்க, நடந்து போகிறவங்க, இன்னும் களை எடுக்கிறவங்க, வயலில் வேலை செய்கிறவங்க, ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறவங்க, இப்படி இன்றைக்கி இருக்கிற மாதிரி கம்பெனியில் வேலை செய்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. வேதத்தில் வாசிக்கிறோம் 2 பேர் வேலை செய்வாங்களா திருக. இப்போல்லாம் திருக கிடையாது. 2 பேர் வேலை செய்வாங்கன்னு வச்சுக்கிடுவோமே. ஒருத்தன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருத்தன் கைவிடப்படுவான். பஸ் ஓட்டிருக்கிற டிரைவர் விசுவாசியாக இருந்தால் எரிச்சிடுவார், போயிடுவார். பஸ் எங்கே போகும்? ஃப்ளைட் ஓட்டுறவர் பைலட்டு விசுவாசியாக இருந்தால் கப்பல் ஓட்டுறவர் எங்கே யோசித்து பாருங்களேன். அப்போது ஒரு கூட்டம் பாதுகாக்கப்பட்டு தேவனிடத்தில் சேர்த்து கொள்ளப்படும், ஒரு கூட்டம் என்ன செய்யும்? கைவிடப்படும். இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்கப்படாதவர்கள், அதான் 1 பேதுரு 1:19 அவர் சொன்னார். அல்லேலூயா. அதனால மீட்கப்பட்டவர்கள் அவர்கள் நித்திய ஜீவனுக்கு சுதந்திரவாளிகளாகிறார்கள். இப்போ இங்கே யாத்திராம புஸ்தகத்தில் ஒரு கூட்ட ஜனம் பாதுகாக்கப்பட்டார்கள், அல்லது மீட்கப்பட்டார்கள், அல்லது விடுவிக்கப்பட்டார்கள், அல்லது சுகமாயிருக்கிறார்கள். பெருகூட்ட ஜன வீடுகளில் அழுகையும் கூக்குரலும் பற்கடிப்பும் தான் உண்டாயிருக்கு. அதுதான் சீக்கிரமாய் நடக்க போகிறது. அருமையானே, நீங்களும் நானும் தப்ப வேண்டும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாய் அந்த நாளுக்கு சொல்லி என்ன செய்ய வேண்டும்? நம்மை ஒப்பு கொடுத்து, ஒருவேளை இதுவரைக்கும் மனம் திரும்பாமல் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் ரட்சிக்கப்படாமல் இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்படாமல் மீட்கப்படாமல் இருப்பீர்களானால் இன்றைக்கே ரட்சணின் நாள், இப்பொழுதே கிருபையின் காலம். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை அங்கே தான் இயேசுவின் இரத்தத்தினால தான் காண்பிக்கப்படும். அல்லேலூயா. நீங்கள் இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறீங்க, பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, சாபங்கள் மாற்றப்பட்டிருக்கிறது, இயேசுவின் பிள்ளையாக இருக்கிறீங்க, அவர் உங்களுக்குள்ளோ நீங்கள் அவருக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா அவருடைய இரத்தத்தினால தான் வித்தியாசத்தை காண்பிக்கப்படும். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறீர்களா கழுவப்படாதீர்களா? விசுவாசிகளுமே எத்தனை பேர் பூரணமாய் மனம் திரும்பி வாழுகிறோம்?
பரிசுத்தமாக எத்தனை பேர் இருக்கிறோம்? எத்தனை பேர் பரிசுத்தம் இல்லாமல் பேரோட பேரை ஊரோட ஊரை நாரோட நாரை நானும் ஒரு ஆளுன்னு வாழுகிறோமா? தேவன் ஆண்டவர் வித்தியாசத்தை வேறுபாட்டை அப்போஸ்தலர்கள் 2வது அதிகாரத்தில் பேதுரு பிரசங்கிக்கும் பொழுது மனம் திரும்ப வேண்டும், பாவங்களை அறிக்கட வேண்டும், ஞானஸ்நானம் பெற வேண்டும், பரிசுத்தாவிய விஷயத்தை பெற வேண்டும், இப்படிலாம் சொல்லி வந்த அவன் அருமல்லே இன்னும் அநேக வார்த்தைகளினால சாட்சி கூறி மாறுபாடு உள்ளது சந்ததியை விட்டு விலகி உங்களை நினைச்சீங்க ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். அல்லேலூயா. அதனால் அன்பானவர்களே, நமக்கு ரட்சிக்கப்பட்டவளுக்கும் ரட்சிக்கப்படாதவளுக்கும் இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கப்பட்டவளுக்கும் சுத்திகரிக்கப்படாதவளுக்கும் கடந்த வாரத்தில் அந்த 7 விதமான ஆசீர்வாதத்தில் ஒன்று சொன்ன மனச்சாட்சி சுத்திகரிப்பு. அல்லேலூயா. ஒப்புரவாகுதல், அவருக்குள்ளே பிரவேசிக்கிற அனுபவம் இயேசுவின் ரத்தத்தினாலே. இந்த அனுபவங்களுக்குள்ளே இருக்குமானால் மற்றவர்களுக்கும் உங்களுக்குள்ள ஒரே சபைக்குள்ளே தான் இருப்போம், ஒரே வீட்டுக்குள்ளே தான் இருப்போம், ஒரே கம்பெனியில் தான் வேலை செய்வோம், ஒரே குடும்பமாகத்தான் இருப்போம். ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு பயந்து செயல்படுவர்களுக்கும் அப்படி இல்லாதவர்களுக்கும் என்ன இருக்கும்? வித்தியாசம், வேறுபாடு கண்டிப்பாக இருக்கும். அல்லேலூயா. அதுதான் பஸ்காவின் அனுபவம், அதுதான் ரத்தம் பூசுதலின் அனுபவம். அதனால தான் 1 பேர் 1:19 இப்படி சொன்னார். வாசிங்க மறுபடியும். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அப்போ இந்த அறிவு தான் நாம் அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். ஏசாயா 53 இயேசுவின் பாடுமனத்தை குறித்து சொல்லி வருகிற ஏசாயா 7ஆம் வசனத்தில் இப்படி ஒரு வார்த்தை சொல்கிறது பார்க்கிறோம். நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். அவர் பாடுபடவும் அறுவலை இரத்த சிந்தவும் மரிக்கவும் வேண்டியது அவசியமானது. அதை தொடர்ந்து அவர் இந்த உலகத்தில் இயேசுவான உங்களை என்னை மீட்கும்படியாக இப்போ நமக்காக அடிக்கப்பட்ட பஸ்கா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அநேக காரியங்கள் இருக்குது, சமயம் முடிந்து விட்டது. அதனால் நம்முடைய பஸ்காவை நாம் பார்த்து தியானித்து ஜெபித்து முடிக்க போகிறோம். நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் அவர் தான் பஸ்கா, பஸ்காவின் ஆட்டுக்குட்டி. உங்கள் மீது என் மீது அன்பு வைத்ததுனால யோவான் 3:16-17 வாசிக்கும் பொழுது அருமலை நம்மீது வைத்த அன்பினாலே அவர் தம்மைத்தாமே மாசற்ற குற்றமில்லாத பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்து இரத்தம் சிந்தினார். இரத்த சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்கிற விஷயத்தை அறிந்து கொண்ட பிதாவாகிய தேவன் நமக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்து எபிரேயர் நிருபத்தில் வாசிக்கிறோம், 1 பேருக்கு நிருபத்தில் வாசிக்கிறோம், மாசற்ற பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக தம்மைத்தாமே என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்து தம்முடைய பலியினாலே உங்களோடு கூட என்னோடு கூட பஸ்கா உடன்படிக்கை போல ஒரு உடன்படிக்கை பண்ண அவர் பலியானார், அவர் இரத்தம் சிந்தினார், அவர் நமக்காக பாவமானார். நம்ம எல்லாருடைய பாவங்களையும் அவர் என்ன செய்தார்? சுமந்து தீர்த்து கொண்டார். அவர் வந்த பொழுதே யோவான் சொன்னான், யோவான் 1:29 இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்றதை பார்க்கும். அல்லேலூயா. அப்ப நமக்காக பாடுபடவும் இரத்த சிந்தவும் பலியிடப்படவும் வெளிப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டி யார் அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் பலியிட்டதுனால நம்மோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணினார். எப்போ நீங்கள் உங்களை பான பலியாக ஜீவ பலியாக அவிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவரோடு கூட அந்த பஸ்கா பலியை ஏற்றுக்கொண்டு அன்றைக்கு மோசே சொன்ன பொழுது அவர்கள் ஏற்றுக்கொண்டு ஆட்டுக்குட்டியை அடித்து இரத்தத்தை பூசினார்களோ அதே போல இன்றைக்கு உங்களுக்காக எனக்காக 2000 வருஷங்களுக்கு முன்பதாக பிதாவாகிய தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி நமக்காக பாடுபடவும் இரத்த சிந்தவும் அருமலை உயிரை கொடுக்கவும் 3ஆம் நாள் உயிர் தளவும் இன்றைக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணவும் திரும்பி வந்து தமக்காக காத்திருக்கிற தமிழர்களை சேர்த்து கொள்ளவும் அவர் இந்த உலகத்தில் வந்து மனுஷனோடு கூட உடன்படிக்கை பண்ண தம்மை ஜீவ பலியாக பான பலியாக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்தது மாத்திரமல்ல, அவர் இரத்த சிந்தினார். இரத்த சிந்தினால்தான்
அருமலே ராபோஜன பந்தியில் அவர் சொல்லும் பொழுது யோவான் 6 வாசிக்கிறோம், லூக்கா 22 வாசிக்கிறோம், மத்தேயு 26 வாசிக்கிறோம், மார்க் 14 வாசிக்கிறோம். அருமலே இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை சொல்றார். வாசி பாருங்க, மத்தேயு 26 28, மத்தேயு 26 28. இது பாவ மன்னிப்புக்கு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. போதும். நீ இந்த பகுதிகளெல்லாம் வாசிச்சு பாருங்க. யோவான் 6வது அதிகாரத்தில், மத்தேயு 26, மார்க் 14, லூக்கா 22 அவர் அந்த கர்த்தருடைய ராபோஜன பந்தியில் அருமலை காரியத்தை சொல்லுவார். இப்ப இந்த வசனத்தில் வாசிக்கிறோம், மறுபடி வாசிங்க. இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி, பாருங்க, பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. இப்ப கொஞ்சம் பாருங்க, அன்றைக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டியின் மூலமாக ஒரு உடன்படிக்கை பண்ணி தங்களை வெளிப்படுத்தினார்கள். நாங்கள் யாரு? தேவனுடைய ஜனம், தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி. இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படி அப்படின்னா, நமக்காக பாடுபட்டு இரத்த சிந்தனை இயேசுவின் இரத்தத்தில் விசுவாசம் வைத்து அவரோடு கூட நீங்களும் நானும் உடன்படிக்கப்பட வேண்டும். எப்படி சொன்னால், நம்முடைய குற்றங்களை பாவங்களை அறிக்கையிட்டு, ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும், அக்கிரமத்தை மன்னியும், என்னை உடைய பிள்ளையாய் மாற்றும், உடைய ராஜ்யத்தில் என்ன செய்யும், சேர்த்துக்கொள்ளும் என்று சொல்லி, நான் உமக்காக உடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு பரிசுத்தமாக ஜீவிப்பேன் அப்படின்னு ஒரு உடன்படிக்கை பண்ணணும். ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது அதை கேட்குறோம். பரிசுத்தாவின் அபிஷேகம் பொழுது ஆவியானவங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறார். அதற்கு புறமாய் பரிசுத்தமாக ஜீவிக்க வேண்டும் என்பது தேவனுடைய உடன்படிக்கை. ரோமர்கள் நிருபத்தில் வாசிக்கிறோம், 12வது அதிகாரத்தில் 1-2 வசனங்களை வாசிக்கிறோம். வாசிங்க. உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை அப்படின்னு 2வது வசனத்தில் என்ன சொல்றாருன்னா, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்து வேஷம் தெரியாமல். இதுதான் கர்த்தரோடு கூட பண்ணுகிற உடன்படிக்கை. 1வது வசனத்தில், அப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும். அப்ப ஆண்டவர் நமக்காக பாடுபடவும் இரத்த சிந்தவும் உயிரை கொடுக்கவோ செய்தவர் நமக்காக பஸ்கா ஆட்டுக்குட்டியாக அடிக்கப்பட்டார். அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டோம் என்பதற்கு நாம் நம்முடைய ஆவி ஆத்துவா சரீரத்தை அவருக்கு, நம்முடைய சரீரத்தை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். 2வது வசனத்தில் வாசிக்கிற, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியும் இனதென்று அறியத்தக்கதாக ஒரு மனம் புதிதாகிறதுனால ஒரு மறுரூபம். இந்த உடன்படிக்கை செய்து நான் ஆண்டவருக்கு சொந்தம், அவர் எனக்காக பாடுபட்டார், இரத்த சிந்தினார், அவருடைய இரத்தத்தினால பாவ மன்னிப்பாகி மீட்பு உண்டாயிருக்கிறது, பரிசுத்தமாகுதல் எனக்கு கிடைக்கிற பலன், நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படி நான் உமக்காக உடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு பரிசுத்தமாய் ஜீவிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை பண்ணணும். இந்த பஸ்கா, நிஜமான பஸ்கா ஆட்டுக்குட்டி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. அவர் நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு பரலோகம் என்கிற நித்திய ஜீவனை அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. அதனால சங்கீதக்காரர் சொல்றா பாருங்க, சங்கீதம் 55, சங்கீதம் 55, பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். பிரைஸ் தி லார்ட். எங்க கூட்டுறாரு? அப்போ பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்கள். நீங்களும் நானும் ஆண்டவரோடு கூட ஒரு உடன்படிக்கப்படணும். மனம் திரும்புறதுனாலே, ஒப்பு கொடுக்கறதுனாலே, ஞானஸ்நானம் எடுக்கிறதுனாலே, அதுக்கப்புறமாய் அபிஷேகம் பெற்று நான் என் ஆண்டவருக்காய் பரிசுத்தமாய் என்ன செய்வேன்? ஜீவிப்பேன். எபிரேயர் 12:1 இப்படி வாசிக்கிற பாருங்க, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும்
பாவத்தை தள்ளிவிட்டு தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கரும் முடிக்கிறோமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்துல பொறுமையோடு ஓடக்கடவோம். இது ஒரு உறுதியான உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கையை தள்ளி புதிதாக்கப்பட்ட புதிய உடன்படிக்கையை இயேசு கிறிஸ்து நமக்கு அனுப்பிச்சாரு, உண்டாக்கி இருக்கிறார். அந்த புதிய உடன்படிக்கை என்ன? அவருடைய பாடு மரணத்திலும் அவருடைய இரத்த சிந்துதலிலும் நம்பிக்கை வைத்து அவருக்கு அவருடைய இரத்த சிந்துதலினாலே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அவருக்குமாய் நான் பரிசுத்தமாய் வாழுவேன், நான் தேவனுடைய ஜனம், தேவனுடைய மகன், தேவனுடைய மகள், இனி இந்த உலகத்துக்குரியவன் அல்ல, என் தேவன் பாடுபட்டு மறைத்த அவருடைய சித்தத்தை திட்டத்தை நிறைவேற்றி அவருடைய சித்தம் என்ன? ஒரு மனுஷனும் கெட்டு போகக்கூடாது, ஒரு மனுஷன் நரகத்துக்கு போய் விடக்கூடாது, எல்லாரும் அவரோடு கூட நித்திய ஜீவனை என்ன செய்யணும்? சுதந்திரிக்க வேண்டும் என்பது அவருடைய திட்டம். அதை என்னுடைய வாழ்நாட்கள் நான் நினைச்சுவேன், பரிசுத்தமாய் வாழ்ந்து நிறைவேற்றுவேன் அப்படிங்கிற ஒரு உடன்படிக்கை. உடன்படிக்கை பண்ணது மாத்திரமல்ல, உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுதான். அவரை பற்றி கொண்டிருப்போமானால் நிச்சயமாய் அந்த தேவனுடைய ராஜ்யத்தை பெறாமல் இருக்க முடியாது. இன்னைக்கு நம்ம மனம் திரும்பி இருக்கிறோம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனால் உலகத்தை விட்டு, உலக உல்லாசத்தை விட்டு, உலக வேஷத்தை விட்டு, உலக காரியத்தை விட்டு வேறுபறிக்கப்பட்ட ஒரு வேறுபட்ட வாழ்க்கை வாழ வேண்டும், பரிசுத்தமாக ஜீவிக்க வேண்டும், இயேசு வரப்போகிறார், அப்படி வரைக்கும் நான் ஆயத்தப்பட வேண்டும் என்கிற அந்த நித்திய உடன்படிக்கைக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறோமா என்றால் அது கேள்விக்குறிதான். ஆலயத்துக்கு வரும் பொழுது மட்டும் எமோஷனலாக உற்சாகமாக பல காரியத்தை சொல்லுகிறோம், செய்கிறோம். ஆனால் இங்கிருந்து கடந்து போன பிற்பாடு நம்முடைய காரியம் மாறுதலாய் மாறிவிடுகிறது. அப்படி இல்லாதபடி தேவனுக்கென்று ஒப்பு கொடுத்திருக்கிற நீங்களும் நானும் இந்த உடன்படிக்கையிலே சரியாக இருக்கிறோமா? உடன்படிக்கையின் ரத்தம் என்று சொல்லி ஆண்டவருடைய ரத்தத்தை குறித்து வாசிக்கிறோம். அல்லேலூயா. அவர் அங்கே சொல்கிறார், மத்திய 26-28 என்ன வாசிக்கிறோம்? 26-28 முடிச்சிங்களோ? மத்திய 26-28 இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. பாத்தீங்களா? இது என்னது? இந்த ரத்தம் என்னதான்? புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம். நான் ஏற்கனவே எபிரேயர் 9 சொல்லிட்டேன், அந்நிய ரத்தம் அல்ல, சுய ரத்தத்தினாலே. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் வாசித்தவே 10வது அதிகாரத்தில் அருமில்லே 28 வாசித்தோம் அல்லவா? அருமில்லே அங்கே என்ன வாசிக்கிறோம்? அப்போஸ்தலர் 20-28 ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட என்ன ரத்தம்? சுய ரத்தம். இப்போ மத்திய 26-28 என்ன வாசிக்கிறோம்? உடன்படிக்கையின் ரத்தம். அல்லேலூயா. அவர் தன்னுடைய ரத்தத்தினால, சில நான் இதை குறித்து நிறைய சொல்லியிருக்கிறேன், சில பிள்ளைகள் பையங்க விரும்புகிறவங்க என்ன கையெழுத்து போடுவாங்க தெரியாதோ? அதெல்லாம் தெரியும், தெரிஞ்ச மாதிரி இருப்போம். ரத்த கையெழுத்து போட்டு எழுதுவாங்க, நான் உன்னை நேசிக்கிறேன். அந்த ரத்த கையெழுத்து போட்டு ரத்தத்தை சிந்துற மாதிரிலாம் சில காரியத்தை பண்ணுவாங்க. அந்த ரத்தமெல்லாம் மோசம் போக்குற ரத்தம், பாதாளத்துக்கு கொண்டு போகிற ரத்தம். ஆனால் இங்கே வாசிக்கிறோம் மத்திய 26-28 என்ன வாசிக்கிறோம்? உடன்படிக்கையின் ரத்தம். அப்போஸ்தலர் 20-28 என்ன வாசிக்கிறோம்? அவர் சொந்த ரத்தத்தினாலே சம்பாதித்த சபை நீங்களும் நானும். அதற்கு பாத்திரமான இருக்கிறோமா? அப்படியானால் சர்வ சங்கமாகிய சபையாகிய அவரிடத்தில் சேர்ந்து இருக்கிறோமா? இந்த உலகத்தில் இருக்கிற சபை இல்லை, நித்தியமா நிரந்தரமா என்னென்னைக்கும் அவரோடு கூட இருக்கிற சர்வ சங்கமாக இருக்கிற அவரிடத்தில் நீங்களும் நான் நினைச்சப்பட்டிருக்கிறோம், சேர்க்கப்பட்டிருக்கிறோம். எபிரேயர் நிருபத்தில் 8வது அதிகாரத்திலிருந்து அருமில்லே 13வது அதிகாரம் வரைக்கும் நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். 8வது அதிகாரத்திலிருந்து 13வது அதிகாரம் வரைக்கும் படித்து பாருங்கள். இந்த இயேசுவின் ரத்தத்தினாலே கிடைத்த பாக்கியங்களை வாசிக்க முடியும். 8வது அதிகாரத்தில் 6, 7, 8 வாசிங்க. இவரோ விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராய் இருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார்.
அந்த முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாதிருந்ததானால் இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டுவதில்லையே. அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி, இதோ கர்த்தர் சொல்கிறது என்னவெனில், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. போதும், வீட்டில் போய் படிச்சு பாருங்க. எனக்கு ஓவர் டைமில் போயிட்டுருக்கிறேன். அருமையிலே, ஏன்னா இந்த உடன்படிக்கையின் ரத்தத்தை சொல்லாமல் முடிக்க முடியாது. நமக்கு உண்மையான பஸ்கா ஆட்டுக்குட்டி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ராஜாதி ராஜாவாக ஒரு நாள் வீற்றிருக்க போகிறார். அன்றைக்கு அவரோடு கூட நித்தியமாக இந்த இரத்தத்தின் புண்ணியத்தினாலே மீட்கப்பட்ட, நீதிமானாக்கப்பட்ட, சேர்க்கப்பட்ட நீங்களும் நானும் அவரோடு கூட நித்தியமாய் ஆளுகை பண்ண போகிறோம். அதனால் இது புது உடன்படிக்கையின் ரத்தம். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த ராபோஜன பந்தியை சொல்லும் பொழுது 11ஆம் அதிகாரத்தில், அதாவது 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் அவர் சொல்லுவார் இதே காரியத்தை. இயேசு கிறிஸ்து எனக்கு சொல்லிக் கொடுத்தார். 23ஆம் வசனத்திலிருந்து சொல்லும் பொழுது அவர் தான் எனக்கு அதை காண்பித்தார் என்று சொல்லி 25ஆம் வசனத்து வரும்பொழுது என்ன சொல்றார் பாருங்க. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புது உடன்படிக்கையாய் இருக்கிறது. பாத்தீங்களா, பவுல் சொல்றார். அதை இயேசுவின் காலத்தை கடந்து வந்து மீட்கப்பட்ட பவுல் சொல்றார், என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை. அன்றைக்கு நிலைக்கால்களிலே இரத்தம் பூசப்பட்டு அவர்கள் உடன்படிக்கையின் பாத்திரங்களாக தப்புவிக்கப்பட்டார்கள். அந்த சங்காரத்தூருடைய சங்காரத்துக்கும் சேதத்துக்கும், அருமையிலே அந்த கொள்ளையான பயங்கரமான காரியத்துக்கு தப்புவிக்கப்பட்டது மாத்திரமல்ல, அவர்கள் குடும்பங்களில் ஒரு சேதமும் என்ன செய்யலை, வரவில்லை. அந்நிய தேசத்தில் ஜெயம் பெற்றார்கள். அல்லேலூயா. தானியேல் புத்தகத்தில் அதை வாசிக்கிறோம். அருமையிலே, கர்த்தருக்கு பிரியமானவன் என்ன செய்வானா, பாபிலோனிலே அவருக்கு சித்தமானதை செய்வான் பார்க்கும். அதே போல நம்ம நினைக்கிறோம், உலகத்தில் இருக்கிறேன், பொல்லாத கூட்டத்துக்குள்ளே இருக்கிறேன், ஐயோ எங்கள் தெருவு அப்படி, எங்கள் ஊர் அப்படி, எங்கள் வீடு அப்படி, நான் எப்படி பரிசுத்தமாக வாழ்வது, நான் எப்படி பரிசுத்த காரியத்தை நிறைவேற்றுவது அப்படி சொல்லிக்கிட்டு இருப்போம். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் உயிருள்ள மீன், எதிர்நீச்சல் போடுறவங்க. அல்லேலூயா. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்த, எனவே நீங்கள் என்ன செய்வீங்க, ஜெயிப்பீர்கள். எல்லாவற்றிலும் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதனால தோற்கடிக்கிறவர் அல்ல நம்முடைய ஆண்டவர், எல்லாவற்றையும் ஜெயம் பெற வைக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அதனால நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும், நித்திய பஸ்காவாக இருக்கிற இயேசுவோடு கூட ஆளுகப்பட வேண்டும் என்று சொன்னால் புது உடன்படிக்கையின் இரத்தத்துக்கு பங்காளியும் பாத்திரமாய் இருக்க வேண்டும். அதே எபிரேயர்கள் நிருபத்தில் 12ஆம் அதிகாரம் 22, 23, 24 வாசி பாருங்க. நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும், பாருங்க, நீங்களோ எங்க எங்க சீயோன் மலையினிடத்திற்கும், எங்கன்னு கேட்டால் சீயோன் மலை சொல்லணும், சொல்ல மாட்டேங்கிறீங்களே. வாசிக்கிற நிறுத்துகிறேன். எங்க சீயோன் மலையிடத்திற்கும், ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய நகரமாயிருக்க பரம எருசலேமின் இடத்திற்கும், 1000 10,000 தேவ தூதர்களிடத்திற்கும், 1000 தேவ தூதர்களிடத்திற்கும், பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும், பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையிடத்திற்கும், யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும், பூரணராக்கப்பட்ட நீதிமானுடைய ஆவியிடத்திற்கும், புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும், ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். எத்தனை பேர் இங்க சேர்ந்திருக்கிறீங்க? சேர்ந்தவங்க கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நிச்சயமா இயேசு சீக்கிரம் வரப்போறார். இந்த வசனத்தின்படியான பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தர போறார். அதனால அருமையிலே, அங்கே ஆதியாமத்திலே 3 ஆட்டுக்குட்டிகள் அடிக்கப்பட்டது. யாத்திரா புஸ்தகத்திலே அருமையிலே இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பஸ்காவாகிய ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. இன்றைக்கு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்கிற இயேசுவானவர் நமக்காக பஸ்காவாக ஆட்டுக்குட்டியாக அடிக்கப்படவும் பலியிடப்படவும் ரத்தம் சிந்த வேண்டியது அவசியமானது. அவருடைய வெளியேறப்பட்ட மாசற்ற குற்றமல்லாத ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே நீங்களும் நான் நினைச்சப்பட்டு இருக்கிறோம், மீட்கப்பட்டு இருக்கிறோம். அது உண்மை. ஆனால் மீட்கப்பட்ட நீங்களும் நானும் அவரோடு கூட என்ன செய்யணும், உடன்படிக்கப்பட்டிருக்கிறோம். இது உடன்படிக்கையின் ரத்தம்.
அல்லேலூயா. அவர்கள் உடன்படிக்கை பண்ணினதுனால தான் அந்த இரத்தத்தை பூசினார்கள். அவர்களை சேதப்படுத்தாதபடி பாதுகாக்கப்பட்டார்கள். மாத்திரமல்ல, அவர்கள் தேவனுடைய ஜனம் என்கிறதை அங்கே சாட்சிகளாக, அற்புதங்களாக, அடையாளங்களாக இருந்தார்கள். இன்றைக்கி நீங்களும் நானும் எப்படி முழங்கால் பண்ணிடுவோம், கண்களை மூடுவோம், கர்த்தரிடத்தில் முழுமையான ஒப்பு கொடுப்போம். இந்த ஆண்டுடைய வார்த்தையின்படி நம்முடைய காரியங்கள் எப்படி இருக்கிறது? அருமையிலே, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் இரத்தத்துக்கு, அவருடைய உடன்படிக்கைக்கு பங்காளி பாத்திரவானமாய் இருக்கிறோமா என்று நாமே அலசி ஆராய்ந்து பார்க்கலாம்.